இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதுதான் எங்களுடைய ஆண்டோட ஸ்பெஷாலிட்டி. என்னோடு பேசுங்க இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. வேறு வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. வேறு வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க. என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. அன்று ஆபிரகாமோடு நீங்க பேசின தெய்வம், அன்று மோசேயோடு நீங்க பேசின தெய்வம், அன்று ஆபிரகாமோடு நீங்க பேசின தெய்வம், அன்று சாமுவேலோடு நீங்க பேசின தெய்வம். என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. உங்க கையால் தொட்டு நீங்க பேசிட வேண்டும், உங்க கண்ணை ரசித்து நீங்க பேசிட ஹalleluya, வேண்டும். ஆமென். உங்க கையால் தொட்டு நீங்க பேசிட வேண்டும், உங்க கண்ணை அசைத்து ரசித்து பேசுங்க. நீங்க பேசிட வேண்டும். ஆமென். என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. உங்கள் வார்த்தையை சாய்ந்து நாங்க பேசிட வேண்டும், உங்கள் வார்த்தையை சாய்ந்து நாங்க பேசிட வேண்டும். உங்கள் கையால் தொட்டு நாங்க பேசிட வேண்டும், உங்கள் கண்ணை அசைத்து நீங்க பேசிட வேண்டும். உங்க மொழியில் அமர்ந்து நீங்க பேசிட வேண்டும், உங்க வார்த்தையை சாய்ந்து நீங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. என் என் சொப்பனத்திலே சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க. என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. அன்று ஆபிரகாமோடு நீங்க பேசின தெய்வம், அன்று மோசேயோடு நீங்க பேசின தெய்வம், அன்று யோசுவாவோடு நீங்க பேசின தெய்வம், அன்று சாமுவேலோடு நீங்க பேசின தெய்வம். என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா, என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. ஹல்லேலூயா. நல்லா இங்க சத்தம் நல்லா கண்ணீர் கரைன்னு கேட்கணும். கேட்கணுமா? கேட்கணுமா வேணாமா? சரி. இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸுங்க, இல்லை உங்களோட பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் பேசலன்னா உங்களுக்கு என்ன வரும்? கஷ்டமாக மட்டுமா வரும்?
அழுவு வரும், சாப்பிட தோணாது, என்ன பண்ண முடியாது. நம்ம என்ன தப்பு பண்ணணும், நம்மள்ட்ட பேசல அப்படின்னு தோணும். ஆனா இங்க தேவனே என்ன பண்ணலையாம், பேசாம இருந்திருக்காரா? என்ன பண்றாரு? நீங்க பேசும்போது அவர் என்ன பண்றாரு? ஆனா நம்ம கவனிக்கிறோமா? அவர் சத்தத்தை கேட்கிறோமா? அதை நம்ம உணர்றோமா? அப்ப நீங்க கேட்கலாமா, என்னோட பேசுங்க சாமி, நாங்க எவ்வளோ தீய வழியில செஞ்சிருக்கோம், ஆனா இப்ப உங்களுடைய சன்னிதானத்துல வந்து நாங்க நிக்கிறோம். நீங்க ஒருத்தங்க பேசுனா என்னோட வாழ்க்கை என்ன பண்ணுமா, சூப்பரமா இருந்தது. என்ன நீ என்னதான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும், என்னதான் லைட்டு ஷோ போட்டாலும் என்ன பண்ணாத, சந்தோஷம் இருக்காது. உனக்குள்ள தேவனாகிய கர்த்தர் பிறந்தா மட்டும்தான் என்ன பண்ணுமா, அந்த கலர் ரைட்டு, அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணும், மதிப்பு இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாமா, கண்களை மூடி அப்படியே ஆராதிக்கலாம். என்னோட பேசுங்க என் இயேசப்பா. நீங்க வாய்க்க திறந்து என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. வேத வார்த்தையினாலே நீங்க பேசுங்க, உபதேசத்தினால நீங்க பேசுங்க, வேத வார்த்தையினாலே நீங்க பேசுங்க, உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க. என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க, என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க, உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க. என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. நீங்க பேசின தெய்வம், மோசேயோடு நீங்க பேசின தெய்வம், யோசுவாவோடு நீங்க பேசின தெய்வம், சாமுவேலோடு நீங்க பேசின தெய்வம். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. உங்க கையை தொட்டு நீங்க பேசிட வேணும், உங்க கண்ணை அசைத்து நீங்க பேசிட வேணும், உங்க மடியில அமர்ந்து நீங்க பேசிட வேணும், உங்க மார்பிலை சாய்ந்து நீங்க பேசிட வேணும். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா. எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேணும், குறித்து நீங்க பேசிட வேணும், எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேணும், என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேணும். என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க என் இயேசப்பா, என்னோட பேசுங்க
நீங்க பேசுங்க வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க உங்க தேசத்தினால நீங்க பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என்னோட பேசுங்க ஏசப்பா என்னோட பேசுங்க ஏசப்பா என்னோட பேசுங்க ஏசப்பா என்னோட பேசுங்க ஏசப்பா என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லலாமா? என்னோட பேசுங்க என் ஏசப்பா என்னோட பேசுங்க என் ஏசப்பா என்னோட பேசுங்க என் ஏசப்பா வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க கரங்களை தூக்கி உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என்னோட பேசுங்க என் ஏசப்பா என்னோட பேசுங்க என் ஏசப்பா எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டாம் என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டாம் என் பெயரை சொல்லி நீங்க பேசிட வேண்டாம் என்னோட பேசுங்க என் இயேசுப்பா என்னோட பேசுங்க என் இயேசுப்பா வேத வார்த்தையினால நீங்க பேசுங்க உபதேசத்தின் மூலம் நீங்க பேசுங்க இன்னும் நீங்க கேட்கவே இல்லையே. வேத வார்த்தையினால கேட்கவே இல்லை. நீங்க நீங்க பேசுங்க சத்தமா அவர் ஆராதிக்கும் போது உன் எதிர்காலத்தை குறித்து உன்னிட்ட சொல்லுகிற தேவனா இருக்கிறார். பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என் சொப்பனத்திலே நீங்க பேசுங்க உன் தரிசனத்திலே நீங்க பேசுங்க என்னோட பேசுங்க என் இயேசப்பா என்னோட பேசுங்க என் இயேசப்பா ஆபரணோடு நீங்க பேசின தெய்வம் அந்த மோசேயோடு நீங்க பேசின தெய்வம் அந்த யோசேப்போடு நீங்க பேசின தெய்வம் அன்னை சாமுவேலோடு நீங்க பேசின தெய்வம் என்னோட பேசுங்க என் இயேசப்பா என்னோட பேசுங்க என் இயேசப்பா என்னோட பேசுங்க என் இயேசப்பா என்னோட பேசுங்க என் இயேசப்பா ஆமா, அவரு பேசுகிற தேவனா இருக்கார். அன்று மோசேயை கூட பேசின தேவன், அன்னைக்கு ஆபிரகாமோட பேசின தேவன்.
அன்னைக்கு சாமிகளோடு கூட சின்ன பையன் சாமிகளோடு கூட பேசணும், நம்மள்ட்ட பேசணுங்க. அவர் வேத வார்த்தையில நம்மள பேசணும், அவரு தரிசனத்துல நம்மள பேசணும். ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கும்போது சொப்பனத்துல பேசணுங்க. அந்த சொப்பனெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணுங்க. அப்படியே நிறைவேற்றுகிற தேவன், அப்படியே பேசுகிற தேவன், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாத என் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லாம் அவரோட பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள என் தேவன் வல்லவரா இருக்கிறார். Thank you Lord, thank you Jesus. எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். நீங்க கேளுங்க. ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஜெபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் பெயரை சொல்லி நீங்க பேசிட வேண்டும். எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஜெபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் பெயரை சொல்லி நீங்க பேசிட வேண்டும். என்னோடு பேசுங்க இயேசுப்பா. என்னோட பேசுங்களா? என்னோடு பேசுங்க இயேசுப்பா. என்னோடு பேசுங்க இயேசுப்பா. என்னோடு பேசுங்க இயேசுப்பா. அப்படியே அமைதியா நின்று தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை உணர்வுமாக. தேங்க்யூ மாஸ்டர். சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை, முதியோர்ல இருந்து வாலிப பிள்ளைகளோடு, வாலிப தம்பதிகளோடு, ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீ பேசினதுக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்று எங்களோட பேசலன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது ஆண்டவரே. நீங்க பேசாதவா எங்களோட வாழ்க்கை எங்களை மற்றவங்க கேவலமாய் பேசுற வார்த்தையா இருக்காங்க. ஆனா நீங்க பேசினா எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களா ஆண்டவரே. அன்னைக்கு ஆபரகாமை நீ அவர்கிட்ட பேசுனீங்க. அன்னைக்கு யோசேப்புக்கு நீங்க சொப்பனத்தை கொடுத்தீங்க. ஆனா அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு எவ்வளவு நாட்களா இருந்தாலும் அந்த சொப்பனத்துக்கு அவன் காத்திருந்தான். அவன் பாவத்துக்கு விலகி இருந்தான். அன்னைக்கு சொப்பனம் நிறைவேறினது. அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியா ஆனார். சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார் தேவன். அவர் பேசும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப அழகாய் மாற்றுகிறது. நீங்க தேவன்கிட்ட எப்படி இன்ன வரையும் பேசலையே எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா தேவனுடைய சத்தத்தை கேட்கல. என்கிட்ட பேசுங்கன்னு மன்றாடி கேளுங்க. உங்க வாழ்க்கை இருள்ல இருக்கிற வெளிச்சமாய் மாற்றுகிறது. இருள்ல நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல அன்று மோசே கண்மலை மேல பேசிட்டு வரும்போது அவர் முகம் பிரகாசிக்கிறது போல அப்படிதான் உங்களோட முகம் பிரகாசிக்கிற தேவன். அப்படியே இரண்டு கைகளை தூக்கி அப்படியே வானத்துக்கு நேராக தூக்கி நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களோட பேசும். நீங்க கத்துவீங்களோ கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இந்த வேலையில அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அதை நான் உணர்றேன். என்னோட பேசுங்க இயேசுப்பா. சத்தம் பத்துல என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. என்னோட பேசுங்க என் இயேசுப்பா. என்னோட பேசுங்க என்
என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டும். எதிர்காலத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஊழியம் குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் ஜெபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் பெயரை சொல்லி ஒவ்வொரு பேருக்கு நீங்க பேசிட வேண்டும். என் ஜெபத்தை குறித்து நீங்க பேசிட வேண்டும். என் பெயரை சொல்லி நீங்க பேசிட வேண்டும். என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. என்னோட பேசுங்க என் இயேசப்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன் நாமம் உயரணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன் நாமம் உயரணும்பா. உன் நாமம் உயரணும்பா. பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா. நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன் நாமம் உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, உன் நாமம் உயர்த்தணும்பா. உன் நாமம் உயர்த்தணும்பா. எங்க அருமை ரட்சகரே, தாவீது குமாரனே, எங்களை ரட்சகரே, எங்க மீட்டவரே, எங்களை சீர்தூக்கி பார்த்தவரே, எங்க உள்ளத்துல நீ பிறந்தவரே, எங்க இல்லத்துல நீ பிறந்தவரே, உமக்கு நாங்க நன்றி பலி ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை அளவுக்கு மரியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து ஆண்டவரே அது ஆம் ஆமென் என்று ஆண்டவரே நிறைவேற்ற தேவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, உன் தேவன் நான். அவர் தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறீங்க. Thank you, Jesus. ஆவியானவர் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. சபையர் அனைவரும் அமருவோமாக.